420 பகல்குடி ஸ்ரீமான் இருக்காரு பாருங்க, அவருக்கு மிகப்பெரிய அளவுல சேதாரம். போலி தமிழ் தேசியவாதி, அவரே தமிழர் அல்ல. திமுக வந்து தெலுங்கு கட்சின்னு சொல்றாரு, ஜெயலலிதா அவர்கள் கன்னடாலன்னு சொல்றாரு, எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்றாரு. இவரே ஒரு மலையாளி. நல்ல ஆத்தாளுக்கும் நல்ல தாய்க்கும் பிறந்தா நீ எந்த மதத்துக்கும் உண்மை கிடையாது. நீ ஒரு கிறிஸ்துவன். 20 லட்சம் ரூபாய் கொடுத்து பையனை கான்வென்ட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில படிக்க வச்சு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காரு. மற்ற பசங்களெல்லாம் ஆடுமை மாடுமைன்னு சொல்லுவார். திராவிடர்களை திருடன் சொன்ன ஆரியர்களை நீ ஏத்துக்கிறதா அர்த்தம். அந்த ஊழலுக்கு மாற்று சீமானா? அவரே ஒரு ஊழல். அந்த ஊழல் மாற்று ஆகுமா? நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம பேச போறது மிக முக்கியமான ஆளுமை. என்ன பேச போறோம் அப்படின்னா, சமகால அரசியலை குறித்து நாம் பேச போறோம். இந்நிகழ்ச்சியில் எங்களோடு சமாதானம் இல்லாத பல கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக மரியாதைக்குரிய நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் செங்கை பத்மநாபன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்று நம்முடைய கேள்விகளுக்கு போலாம். சார் வாங்க. வணக்கம் சார். சார், இப்போ ஒரு எதிர்பார்ப்போட நடிகர் விஜயனுடைய வரவு ஒன்று இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல கட்சிகள் இருக்கிறது. அதில் குறிப்பாக சிறிய கட்சிகளாக 5% வைத்திருக்கக்கூடிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. 2.5%லிருந்து 5% வரைக்கும் வைத்திருக்கிற பாரதிய ஜனதா, 8%, 6% என்று இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சீமான், இப்படி மற்ற கட்சிகள்லாம் இருக்கு. விசிகே இருக்கிறாங்க, மற்ற கட்சி அதில் கூட்டணியில் இருக்காங்க. அப்படி விட்டுருங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு 4-5% இருக்கு. இதன் மூலமாக யாருடைய களம் துடை தெரியப்படும்? ஒரு பொதுவாக ஒரு கேள்வி வச்சுட்டேன். இன்னும் இதுக்கப்புறம் நிறைய கட்சிகள்லாம் நீங்க சேர்த்துக்கிடுங்க. எல்லாம் புதிய வரவாக விஜய் வந்தா வெற்றி கழகத்தினுடைய வரவு அனைத்து கட்சிக்கும் பாதிப்பு, என்னுடைய கட்சியும் உள்பட அனைத்து கட்சிக்கும் பாதிப்பு, சேதாரம். அதில் குறிப்பாக 420 பகல்குடி ஸ்ரீமான் இருக்காரு பாருங்க, அவருக்கு மிகப்பெரிய அளவுல சேதாரம். அவர் சொல்லுவார், என்னுடைய வாக்காளர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. ஏன்னா அவரை அந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் தான் அவர் ஏமாற்ற முடியும். அவர்களுடைய வாக்குலாம் 18 வயசுல வரும்போது நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி புரோடா விட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த வாக்கெல்லாம் விஜய் வெற்றி கழகத்துக்கு போனோன்னு மிகப்பெரிய அளவுல உச்சம் இருக்காரு. விரக்தியினுடைய விளிம்பு. யாரு? சீமான். இந்த பக்கம் இருக்கணும், எல்லாம் இந்த பக்கம் இருக்கணும், நடுவில் வந்து லாரி அடிச்சு சாவன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டி விடுறாரு. சரி, பிரிவினைவாதி சார். சார், இப்போ நான் என்ன கேட்கிறேன், சீமானுக்கு நம்ம பார்க்கும்போது தமிழ் தேசிய இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க. உண்மை. ஆமா, தமிழ் தேசிய நான் நிறைய போலி தமிழ் தேசியன்றது இப்ப தெரிஞ்சு இல்ல, அதாவது மாவட்டம் தோறும் வெளியில வந்துட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு கூட பூத் கமிட்டியில பார்த்தேன், இளைஞர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்க. அப்ப அது ஒரு குறிப்பிட்ட செக்டோரியல் பீப்புள் ஹேவ் டு பி ஃபாலோ. அவங்க இருக்கிறாங்க, யாருடைய சீமானுடைய இதா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு கருத்து தமிழ் தேசியம் தான், வேற எதுவுமே இல்லை. நாம் தமிழர்கள், தமிழர்களுடைய வாழ்வியல், தமிழர்களுடைய இலக்கணம், இப்படித்தான் அவங்க பார்க்குறாங்க. அவருடைய உணர்ச்சி மிகு பேச்சுகள் இருக்கிறது. அந்த ஓட்ல கிராக் ஏற்படுத்தணும்னா அதற்கு ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு செய்யணும். அதை என்ன ஏற்படுத்த முடியும்? யாரால ஏற்படுத்த முடியும்? 2010 ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் மீது எனக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு அனிதாபி. யாருக்கு? யார் மேல? சீமான் மேல. அவருடைய எழுச்சி பேச்சு, அவருடைய தமிழ் பற்று, இதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நீல சாயம் வெளுத்து போச்சு. போலி தமிழ் தேசியவாதி, அவரே தமிழர் அல்ல. திமுக வந்து தெலுங்கு கட்சின்னு சொல்றாரு, ஜெயலலிதா அவர்கள் கன்னடாலன்னு சொல்றாரு, எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்றாரு. இவரே ஒரு மலையாளி. இவர் தாங்கி தூக்கி பிடிக்கிறார் ஆரியத்தை. போன வாட்டி என்ன சொன்னாரு? திராவிடர்களை திருடன் சொல்றாரு. அந்த உரிமையை தந்தது யார்? பெரியார விமர்சனம் பண்றாரு. விஜயகாந்த வந்து கண்டை காலுடைய மசருக்கு சமம் சொல்றாரு. இதெல்லாம் பேச்சா? தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் என் காலில் வந்து விழுவார்கள் சொல்ற ஒரு ஆணவ பேச்சு உலகத்தில் இதெல்லாம் ஏற்க முடியுமா? என் பின்னாடி நிற்பாங்க, தோல்வி அடைவாங்கன்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய உச்சம்! முக்தார் போன தடவை ஒரு வெளியிட்டு இருக்காரு, சொல்றதுக்கு ஆபாசமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, வேற வழியில சொல்லியே தீரணும். சீமானுடைய தகப்பனார் இவர்களுடைய தம்பிகளுக்கு தகப்பனார் இல்லையா? அதனாலதான் போல இருக்கு இவர் பாக்குறவங்களெல்லாம் அப்பா அப்பான்னு. யார் அப்பா? என்னை பெற்றவர் மட்டும்தான் அப்பா, மற்றவங்களாம் பெரியப்பா சித்தப்பா. இவர் யாரை பார்த்தாலும் அப்பான்னுவாரு. அப்ப அதனுடைய சூட்சமும் தெரியல. இப்ப முக்தார் சொல்லும் போது அந்த ராமகிருஷ்ணன் கூட்டமைப்பு மூர்த்தி
ராமமூர்த்தி அந்த பாட்டாளி வன்னியர் கூட்டமைப்பினுடைய தலைவர் வைக்கிற கருத்தை பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. அதனால தயவு செய்து உங்களுடைய பிறப்பை பத்தி பேசினா கோவம் தான், எங்க பிறப்பை பத்தி பேசக்கூடாது. நல்ல ஆத்தாளுக்கும் நல்ல தாய்க்கும் பிறந்தா இந்த மாதிரி சிந்திப்பீங்களா, இப்படி போடுவீங்களா? வாக்களிக்காதவங்கள என்ன சொல்றாரு, சாத்தான்னு சொல்றாரு சிறுபான்மை மக்களை. நேத்து போய் முருகர் கோயில்ல ஒருத்தர் மொபைல் போட்டுட்டான், தவறி விழுந்துருச்சு. அதை கொடுக்கணும்னு கேட்கறது நல்ல நோக்கம். அதோட என்ன சேர்த்துக்கிறார், முருகர் வந்து போன் பேசுறதுக்கு மொபைல கேட்டாரா அப்படின்னு ஒரு நக்கல் பேச்சு. எதுக்கு? விநாயகருக்கு ஒரு கூட்டத்துக்கு அனுமதிக்கிறீங்க. ஆனா பாட்ஷா யாரு? பாட்ஷா அவர் இஸ்லாமியரே அல்ல. எப்படி எந்த ஒரு இஸ்லாமியரும் தீவிரவாதி இஸ்லாமியர்களை ஒரு இஸ்லாமியர்களாக அந்த மார்க்க மக்கள் கருதவே மாட்டாங்க. அவன் ஒரு மிருகம். அத்தகைய மிருகத்தினுடைய கூட்டணிக்கு அவரே அப்பான்ற நீ. அப்ப நீ who are you அப்படி சொன்னா இஸ்லாமிய மக்கள் பின்னாடி வந்துருவாங்களா? தயவு செய்து நீ எந்த மதத்துக்கும் உண்மை கிடையாது. நீ ஒரு கிறிஸ்துவன், செபாஸ்டியன் சைமன், அந்த மதத்துக்காரங்களை உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. உள்ள சிலுவை போட்டுக்கிற பத்தி கூட ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, உள்ள வச்சிருக்காரு. உள்ள கிறிஸ்தவர்கள் போராடி இருக்காங்க. நெத்தியில வந்து விபூதி போட்டு வச்சுக்கிறாரு, உள்ள வந்து சிலுவை. அவர் போடாத ஒரு வேஷம் குல்லா போட்டுக்கல. குல்லாவையும் போட்டுக்கிட்டு சிலுவையும் உள்ள போட்டுக்கிட்டு எத்தனை காலத்துக்கு இந்த பித்தலாட்ட அரசியல் பண்ண முடியும்? இனிமே எதிர்க்க அவங்களுடைய கட்சியில இருக்க அத்தனை நிர்வாகிகள் வந்தது பெருசு இல்லை சார். மாவட்டம் தோறும் வெளியில வந்துட்டாங்க. ஒரு தம்பி சொல்றாரு, ஜாதி வெறியறான் பூபாலன் செயலாளர், கட்சியினுடைய செயலாளர் சொல்றாரு, அருகில உட்கார்ற நபர்கள் கூட யார் உட்கார்ற அளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சவரா. அந்த ஜாதி வெறிலாம் தெரியுது. முதல்ல மொழி அரசியல் பேசினாரு, அப்புறம் இன அரசியல் பேசினாரு, இப்ப மத அரசியல் பேசினாரு. கடைசியில பாருங்க, இந்த ஈரோடு தேர்தலில் முதலியார் சம்பந்தப்பட்ட வேட்பாளரை போட்டாரு. ஜாதி அரசியல் வரைக்கும் வந்துட்டாரு. கேட்டா பெண்களுக்கு சம உரிமை தரேன்னு சொல்றாரு. 117 சீட்டு 117 சீட். எதுக்கு அந்த 117 சீட்டை கொடுக்குறாரு? டம்மி வேட்பாளர் போடுவதற்கு. எந்த கட்சியா இருந்தாலும் அவர்களுடைய வெற்றியை பாதிக்காமல் வாக்கை பிரிக்காமல் இருப்பதற்கு பெண் வேட்பாளர், இவருக்குன்னு ஒரு சதவீதத்தை உறுதி செய்வதற்கு ஆண் வேட்பாளர். அந்த ஒரு பித்தலாட்ட தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாத ஒரு நிர்வாக சீர்கேடு கொண்ட ஒரு நபர் சார். இன்னைக்கும் பிச்சை எடுத்துதான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறாரு, வாடகை கட்டுறாரு. இப்பேற்பட்டால் நிர்வாகத்தில் என்ன செய்ய முடியும்? இனிமே நாங்க சொன்ன காலம்லாம் போயாச்சு. கட்சிக்காரங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 அந்த கட்சி அங்கீகாரத்தை, தேர்தல் அங்கீகாரத்தை இழக்கும். 3-4% இருக்கும். ஏன்னா அவரை போன்ற மனநிலை கொண்ட ஒரு கூட்டம். அதெல்லாம் ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு இருக்கும் சார். அப்பனா இப்பவே 10,000 தான் இருக்கு. அது இன்னும் கணிசமா குறைஞ்சிடும், கணிசமா குறையும். ஏன்னா இஸ் எக்ஸ்போஸ்ட். இப்ப முன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி போச்சு. போது குடியினுடைய உச்சத்துக்கு போயிட்டாரு சார். குடிக்கிறது தப்பு இல்ல. என்ன சார் சொல்றீங்க? குடிச்சிட்டே சொல்லாத கருத்து சொல்றீங்க. குடிச்சிட்டு பேட்டி கொடுக்குறாரு மேடையில வந்து. இவரு பத்திரிகையாளர் சந்திப்புல குடியினுடைய உச்ச கூட இருக்கவங்க சொல்ல 24 மணி நேரம் குடியாரு. மைக்க விட்டா குடிய விட்டா அரசியல் தலைவர் தயவு செய்து சொல்றேன், அத்தனையும் ஒரு வார்த்தை கூட நான் பேசல. ஒரு வார்த்தை கூட என்னுடைய கருத்து என்ன ஆதாரம் இருக்கு அவர் குடிச்சார் நீங்க சொல்றீங்க? அவங்களுடைய மக்களே வந்து வெளியில சொல்றாங்க, அவர் கூட இருந்தவர்கள் சொல்றாங்க. ஒண்ணு சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடியோ போட்டுருவாரு. அப்படி இல்லைன்னா இவரே போதையில வளருவாரு. அப்படி இல்லைன்னா கட்சி விட்டு வெளியில வந்து பேசுவாங்க. அத்தனை பேர் இஸ் எக்ஸ்போஸ்ட். ஒரு குற்றச்சாட்டா 2 குற்றச்சாட்டா சார்? நான் ஒன்று கேட்கிறேன் சார், ஆரியர்கள் கிட்ட இருந்து யுகமா நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம், யுகமா. அதுக்கப்புறம் தலைமுறையா அதுக்கப்புறம் 800 ஆண்டுகள் இஸ்லாமிய மன்னர்கள், அரபு மன்னர்களை அடிமைப்பட்டோம், முகலாயர்கள் கிட்ட அடிமைப்பட்டோம். அதுக்கப்புறம் 300 ஆண்டுகள் ஆங்கிலேய கிட்ட கிறிஸ்துவ மதத்தால் அடிமைப்பட்டிருந்தோம். இப்போ ஒரு 75 ஆண்டுகளா சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு நிம்மதியா இருக்கிறோம். தமிழ்ல இருந்து பிரிந்தது தெலுங்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம், 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம். இவர்கள்லாம் தமிழ் தாயின் பெற்ற பிள்ளைகள். இவர்களை போய் திராவிடர்கள் திருடர்கள்னு சொல்றாரு. எப்படி சார் ஏத்துக்க முடியும்? திராவிட நாடு, இலங்கையும் சேர்த்ததான் திராவிட நாடு. அதுக்கப்புறம் என்ன, கூட பிறந்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு தனி கொடுத்தனம் போயிட்டான். ஆந்திராக்காரனும் கேரளாக்காரனும் கர்நாடகாரனும் சிலோனும். இதை நீங்க மனதில் கொண்டு நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்து ஆரியரை எதிர்க்கணும். கண்டி ஆரியரை தூக்கி தலையில வச்சு ஆடுறேன். ஆரியரை எந்த அடிப்படையில் தலையில தூக்கி வச்சுட்டு பிஜேபி அண்ணாமலை எல்லாம் போய் பிஜேபி எல்லாம் சப்போர்ட் பண்றதுல ஆரியர் சப்போர்ட் இல்லையா? அது மட்டும் இல்லாம திடீர்னு இப்போ உள்டா அடிக்கிறாரு.
அந்த ஆதம பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணா ஆரியர் சப்போர்ட்டா? உண்மையிலே ஆரியர்களுடைய கட்சி தானே பேசப்படுது. ஆரியர்களுடைய சப்போர்ட் தான். நிர்வாகிகள்லாம் யார் சார்? மோடி அவர்கள் தலைவராக இருந்தாலும் பிஜேபியை நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வது தனிப்பட்ட மோடியினுடைய ஈர்ப்பின் காரணமாகத்தானே தவிர மற்றபடி அந்த சித்தாந்தம் பிரிவினை சித்தாந்தம் இருக்கக்கூடாது. நீங்க சொல்றது யாரா இருந்தாலும் சரி பிரிவினை இருக்கக்கூடாது. இனத்தால், மொழியால், கலாச்சாரத்தால், மதத்தால் பிரிவினை இருக்கக்கூடாது. அந்தந்த இறை வழிபாடுக்கு நீங்க போய் வழிபட்டு நீங்க சொல்ற பார்த்தா சீமான் ஒரு ரகசிய கூட்டணி வச்ச மாதிரில சொல்றீங்க. ரகசிய அவருக்கு எல்லார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு எல்லார்கிட்டையும் பேச யார்கிட்ட பணம்? நான் நேத்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி, ஒரு தினத்தந்தியா தலைமுறையத்தில் ஒரு பெரிய சேனலுடைய பேட்டி. அதில் கேட்குறாங்க, 4 முனை போட்டி திமுக அதிமுக, விடுதலை சிறுத்தை பிஜேபி அதிமுக திமுக விஜய் வெற்றி கழகம்னு சொல்றாரு. 4 முனை போட்டி. அண்ணாமலை எடுத்து கொடுக்குற அண்ணா ஒன்று மறந்துட்டீங்களே, 5 முனை போட்டின்னு சொல்லுங்க. சீமானையும் அண்ணாமலை சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன், ஆரியர்களுக்கு சப்போர்ட் பண்ணா திராவிடர்களை திருடன் சொன்ன ஆரியர்களை நீ ஏத்துக்கிறதா அர்த்தம். அப்ப இவருக்கு பிஜேபி கிட்ட ரகசிய ஊழல் இருக்கு. கண்டிப்பா இருக்குமே சார். கண்டிப்பா. இது வரைக்கும் யாரும் சொல்லலையா சார்? நான் ஒண்ணு சார் சொல்லி கிழக்கு மேற்கு, நான் கிழக்கு பக்கம் போறேன்னா மேற்கு பக்கம் எதிர்த்து தானே போறேன். எப்படி நீங்க திராவிடர்களை திருடர்கள் சொன்னா ஆரியர்கள் ஏத்துக்கிறீங்க தானே அர்த்தம். அப்பனா திராவிட இயக்கத்தை எல்லாரும் சொல்லுவாங்க சிதைப்பதற்கு காரணமே ஆரியர்களுடைய முயற்சி தானே. அது ஒரு பக்கம். அதற்காக இவர்களை பயன்படுத்துகிறார். இவர் மீது ஆனால் பரமர சொல்றாங்க, இவர் மீது வழக்குகளே போடுவதில்லை. காரணம் இதுதான். அது மட்டும் இல்லாம திராவிடத்தை இவ்வளவு எதிர்த்துட்டு ஆரியர்களை ஏத்துட்டாரு. இளையராஜா அவர்கள் கடவுளுடைய கரு உலகத்துக்கு கொண்டு போனாங்க. அதற்கு காரணம் ஆதம விதின்னு சொல்றாரு. இந்த ஆதம விதியை இயற்றியவர் யார்? ஆரியர்கள் தானே. அவங்கள விமர்சனம் பண்றாரு. இதை அம்பேத்கரா இயற்றி வைத்தாரு. இது இந்த ஆரியர்கள், இவருக்கு தேவைப்பட்ட ஆரியர்கள் யார் விமர்சிக்கிறா? சீமான் அவர்கள். எப்படி விமர்சித்தாரு? இந்த கருத்து புதிய கருத்தா இருக்க. ஆகம விதியை சரி, ஆகம விதியை உருவாக்கியது யார் அப்படின்னு கேக்குறாரு. சட்ட அம்பேத்கர் உருவாக்கினாரா, சட்டம் போட்டாரா அப்படின்னு சொல்றாரு. யுக யுகமா தலைமுறை வந்துட்டு இருக்கு. அந்த ஆகம விதியை உருவாக்கியவர்கள் ஆரியர்கள். அவர்களுடைய வாட்டத்துக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. அப்பேற்பட்டு இப்போ விமர்சிக்கிற நீங்க திராவிடர்கள் திருடர்கள் சொன்னா ஆரியர்கள் வந்துருவாங்கல்ல. நீங்க அதுல ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த அலுவலகத்துக்கு போனாலும் உயர் பதவியில ஆரியர்கள் தானே இருப்பாங்க. அதை மறுக்க முடியுமா? இப்ப வந்தது சமத்துவம் வந்தாச்சு, சமூக நீதி வந்தாச்சு. அதனால அதுல இருந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். அப்படின்னா நீங்கள் சொல்வது கடும் குற்றச்சாட்டை சீமான் மேல் வைத்திருக்கிறீர்கள். 3 குற்றச்சாட்டு. முதலாவது குற்றச்சாட்டு, இவர் தன்னை மறந்த அளவில் ஒரு போதையிலே பேசுகிறார். இரண்டாவது, இவர் எல்லோரையும் ஒரு மதிப்பு, அதாவது அப்பா அப்பா என்று அழைப்பது ஒரு ஏற்புடையது அல்ல. இது தமிழர்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக. மூன்றாவதாக அவர் சொந்த மதத்தையும் சொந்த பிறப்பையுமே அவர் மறந்துவிட்டு தமிழராக நடிக்கின்றார். தெலுங்கர்களுக்கு எதிராக போடுறார். நான்காவதாக நீங்கள் சொல்வது இவ்வளவு குற்றச்சாட்டுகள். நான்காவது சொல்வது ஆரியத்தின் கைக்கூலியாக ரகசியமாக இவர் பாஜகவோடு உறவைத்தார். அப்படிதான் நீங்க சொன்னீங்க. நான் ரெக்கார்டு. ஆமா, பை ரெக்கார்ட். சரி, எப்படி சொல்றேன்னா அதுக்கு ஆதாரங்கள் நான் கொடுத்திருக்கேன். சரி, இப்ப இவ்வளவு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீங்க. ஒரு மக்களுக்கு நம்ம தொடர்ந்து சில விஷயங்கள். அது மட்டும் இல்லாம சார், அவங்களுடைய பெண் நிர்வாகி அந்த காளியம்மால பிசுறுன்னு சொல்றாரு. அதெல்லாம் எவ்வளவு காளியம்மாள் டு பி கண்டினியூ இப்ப இருந்துட்டு இருக்காங்களே. அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க வெளிய வந்துருவாங்களா? அவங்களுக்கு பதவியே கொடுக்கல. நீங்க நேத்து முந்தானத்து பதவி கொடுத்து, மனைவி கூட பதவி கொடுத்துட்டீங்களே. ஆனா இது வரைக்கும் காளியம்மாள் ஒரு பேட்டியில அவரை வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் தான் பிரபாகரனை பார்த்தாருன்னு ஓப்பனா சொன்னாங்க. இதை விட எதற்கு வேறு மறுப்பு என்ன சொன்னாரு? மற்றவர்கள் 8 நிமிடம் சொன்னாங்க, என்னுடைய சகோதரி 2 நிமிஷம் கூட சொல்லியிருக்காங்க. அது ஒரு அசட் ஒலிக்குதான் பாக்க. எம்ப்ரெசிங் வேறுட்டே பேசப்பட்ட உண்மை. அப்ப எப்படியாவது தூக்கி வெளியே போட்டுருவாங்கன்னு காலையில வெளியில போடுங்கன்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. நானா போக மாட்டேன்றாங்க. தூக்கி வெளியில போட வேண்டிய காலகட்டாயம் ஏற்படும்.
அங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன சார் ஒரு மரியாதை இல்லாம ஒரு பெண்மணி என்று கூட பார்க்காம பிசிறு என்று சொல்வதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெளியில வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வெளியே வராங்க. அத்தனை மாவட்டத்திலையும் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பெரிய கூட்டம் என்னுடைய ஆட்களே இல்லை அப்படி, அவங்க எல்லாம் வந்து விஜய் கட்சி வெற்றி கட்சி வந்து பொய் சொல்லுதுன்னு சொல்றாரு. திரு பத்மநாபன் இந்த கட்சி ஆரம்பித்த நிர்வாக தலைவர் திரு சீமான், இல்ல அந்த கட்சியின் முடிவு, அந்த கட்சி அந்த கூட்டமைப்பு அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அவராகத்தான் இருக்குங்கிறீர்களா? முடிவுக்கு கொண்டு வருவார் நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அவருக்கு வந்து பிழைப்பு இல்லை, சினிமா துறையில வாழ்க்கை இல்லை, அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் வந்து சினிமா துறைக்கு பிழைக்க வந்தேன், அதுல பிழைப்பு இல்லைன்னா வறண்டு போன ராமநாதபுரத்தில் என்னுடைய தந்தை வந்து 10 ஏக்கரா வாங்கி வச்சிருக்காரு, அந்த 10 ஏக்கரால விவசாயம் பண்ணுவேன், அப்படி இல்லை சாராயம் வித்து நான் பயிற்சி பண்றேன். அவர் பிழைக்க வேண்டும் என்பதுதான் உண்மையை தவிர சாராயம் வித்தாது பிழைப்பேன்னு சொல்லுகின்ற தரம் கெட்ட ஒரு நபர். அவர் என்ன சொல்லணும், உழைத்து பிழைப்பேன், சினிமா துறையில் பாடுபடுவேன், முயற்சிப்பேன் வெற்றியை பெற அப்படின்னு சொல்றதை விட்டு சாராயம் வச்சு பழப்பெரிய ஒரு பிழைப்பு தான் முக்கியம். அந்த நோக்கத்துல இந்த கட்சியை பிழைப்புக்காக 20 லட்சம் ரூபாய் கொடுத்து பையனை கான்வென்ட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வச்சிருக்காரு. மற்ற பசங்களெல்லாம் ஆடு மேய் மாடு மேயின்னு சொல்லுவார், ஆனால் தன்னுடைய பையன்லேயே படிக்க வச்சிருக்காரு. தன்னுடைய சொந்த கட்சியை வாங்குவதற்கு 7 கோடி தேவைப்படுது, நிதி கேட்குறாரு. 27 கோடியோ 25 கோடியோ வந்துதான். அதில் அந்த சொத்தை வாங்குறது கட்சி பேரில் தானே வாங்கணும். அதிமுக வாங்கும், திமுக வாங்கும், அப்படி தானே வாங்கும். இவர் ஒரு தனி நபர் மேலே அந்த சொத்தை வாங்கியிருக்காரு. இவருக்கு 25 கோடி வர்ற அளவுக்கெல்லாம் இவர் பெரிய வள்ளல், மக்கள்லாம் இவர் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை கிடையாது. இவருக்கு எல்லா இடத்துலையும் காசு வரும், அத்தனை நிறுவனத்தையும் மிரட்டி காசு வாங்குவார். அதை நான் சொல்லலை, அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. மண் மாஃபியாவிலேருந்து பெரிய பெரிய நிறுவனத்திலிருந்து மிரட்டி பணம் வாங்குவார். அதை வாங்கி அதை பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுவதற்கு இவங்களுக்கு இருந்து நிதி வந்த மாதிரி காமிக்கிறார். ஒரு பித்தலாட்ட அரசியலுடைய உச்சத்தின் ஒரு ஒரு ஊழல். இப்போ அதிமுக திமுக அகற்றப்படணும், சிறப்பு. எதற்காக? ஊழல் மலிந்து இருக்கு, நிர்வாகத்தில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற 36 யூனியன் பிரதேசம் மாநிலத்தையும் சேர்த்து நம்பர் 1 மாநிலம் எதிரான தமிழகம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருப்பினும் எங்களுடைய ஆதங்கம் என்ன, ஊழல் மலிந்து இருக்கு. அந்த ஊழலுக்கு மாற்று சீமானா, அவரே ஒரு ஊழல், அந்த ஊழல் மாற்று ஆகுமா? அதனால அதை முதல்ல நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்கள சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய அளவில் வெளியில வராங்க. வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இணைப்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. மிகப்பெரிய அளவில் 2026 மண்ணை கவ்வார். அது மட்டும் இல்லாமல் குறைந்த அளவிலுடைய சொற்ப வாக்கை பெற்று சதவீதத்தை பெற்று ஒரு அரசியல் கட்சியாக இருப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். வணக்கம்.